Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல எக்ஸசைஸ் 2.1ல 7th சம் தான் பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க. Find the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் லீவிங் ரிமைண்டர் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அதுல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஏன் சப்ராக்ட் பண்றோம்? பிகாஸ் இப்போ நீங்க a which is equal to bq plus rல r வந்து ஈக்குவல் டு 0வா இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த ப்ரொசீஜரையே ஸ்டாப் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆனா இங்க என்ன சொல்றாங்க, இந்த வந்து r வந்து 0 வரவே வராது, அது கீழே என்னன்னு வந்துடும் 12ன்னு ஒரு ரிமைண்டர் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க இது ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டு நம்பருக்கும் ஒரு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு அதால இந்த ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் என்ன வரும்? 0 வராது, 0 வராது, 12ன்னு ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்மளுக்கு இந்த 12 வந்து என்னது, அன்னெசரியான ஒன்று. அதனால நம்ம இந்த 12 அதுல இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ 1218 1926ல -12 போட்டிங்கன்னா 6ல 2 போச்சுன்னா 4, 2ல 1 போச்சுன்னா 1, 1914. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு ஆஸ் யூஷுவல் a which is equal to bq plus r where 0 less than or equal to r less than b அப்படின்னு போட்டுக்கோங்க. a இங்க என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா a வந்து 1914, b வந்து 1218. ஏன் இப்படி எடுத்திருக்கேன்? a தான் எப்பவுமே பெருசா இருக்கணும், அதனால அப்படி எடுத்திருக்கேன். 14 1218. q எவ்வளோ டைம்ஸ் தெரியாது, rவும் தெரியாது. நல்லா பாருங்க, 1200 1900 ஒரு தடவை தான் போகும். ஸோ 1914ல இருந்து 1218 சப்ராக்ட் பண்ணோம்னா 4ல 8 போகாது. ஸோ பாரோ பண்ணோம்னா இங்கே 14 ஆயிரும். 14 8 போச்சுன்னா 6, 0ல 1 போகாது, இங்கே 8 ஆயிரும், இங்கே 10 ஆயிரும். 10ல 1 போச்சுன்னா 9, 8ல 2 போச்சுன்னா 6. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும்? பேலன்ஸ் இருக்கிறதா வந்துடும். இப்போ நம்ம டிவிஷனில் போட்டோம்னா அப்படிதான் வரும். நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நான் சப்ராக்ஷன்லேயே போட்டேன். 1218 அப்படின்னு போட்டோம்னா என்ன வந்துடும்? 696 தான் வரும். அப்போ இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர், அவ்வளோதான். கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து என்ன? 696. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0, கரெக்டாக? இந்த ஆர் வந்து ஈக்குவல் டு 0 வரல. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுங்க. 1218 which is equal to 696. Q தெரியாது, ஆரும் தெரியாது. இங்கே பாருங்க, இப்போ 6 பார்த்தோன்னே இங்கே 12 பார்த்தோன்னே 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிடாதீங்க. ஏன்னா 1218ல 696 2 டைம்ஸ் கிட்டத்தட்ட இது 700. அப்போ போட்டோம்னா 1400 லெவலுக்கு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 டைம் தான் போடலாம். 6 டைட்டு 6 போட்டிக்கிட்டா 8ல 6 போச்சுட்டா 2, இங்கே 1 இருக்கும். 11ல 9 போச்சுன்னா 2, 11ல 6 போச்சுன்னா 5, 522. அப்போது இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். கோஷன்ட் வந்து என்ன இருக்குது? 1 இருக்குது. ரிமைண்டர் வந்து 522. ஓகேவா? இப்போயே ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுங்க. 696 which is equal to 522 கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் அப்படின்னு போடுறோம். இப்போ இதுலேயும் 1 டைம் தான் போகும். 696 522 1 டைம் போட்டிங்கன்னா 522 வந்துடும். 6ல 2 போச்சுன்னா 4, 9ல 2 போச்சுன்னா 7, 6ல 5 போச்சுன்னா 1, 174. அப்போ 1 174. ஓகேவா? இப்போ அகெயின் வந்து இருங்க, இது கொஞ்சம் தெளிவாக எழுதிப்போம். கசகசன்னு எழுதுனா நல்லா இருக்காது. 174. இங்கேயும் ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுங்க. 522 ஈக்குவல் டு 174. Q என்னன்னு தெரியாது, ஆரும் என்னன்னு தெரியாது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு 522ல 174 வந்து நம்ம போடுறோம், கரெக்டா? எவ்வளோ டைம்ஸ் போடலாம்? ஒரு 3 டைம்ஸ் போடலான்னு நினைக்கிறேன். 3 டைம்ஸில் போட்டிங்கன்னா 174 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 3 4s are 12, 1 balance, 3 7s are 21, 22, 2 balance, 1 3s are 3, 3 plus 2 5. கரெக்டாக வருதா? அப்போ இங்கே 174 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 522ன்னு வரும். ஆன்சர் என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். அப்போ எது கோஷன்? நம்மளுக்கு இதுதான் கோஷன்ட், இதுதான் ரிமைண்டர். கோஷன்ட் வந்து 3, ரிமைண்டர் வந்து 0. இப்போ எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு எது ஹெச்சிஎஃப்? இந்த 174 தான் ஹெச்சிஎஃப். 174 தான் HCF ஃபார் எந்தெந்த நம்பருக்கு? 1218 1914, 1218
அண்ட் 1914. இது ரெண்டுத்துக்குமான ஹெச்சிஎஃப் 174 தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இல்லை, இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ இந்த சம்மை ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 12 வரணும். வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டு. என் கான்செப்ட் புரிஞ்சா இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 1230 இருக்குல்ல, சரி இந்த 1926ன்னு இருந்ததா, 1926ன்னு ஒரு நம்பர் இருந்ததா, அதுக்கு நான் 174ஆல் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து 12 வரணும். வருதான்னு பார்க்கலாமா? 1926 174 ஒன் டைம் வரும் 174. ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸில் 2ல் 4 போகாது, இங்கே 8 ஆயிரும், இங்கே 12 ஆயிரும், இங்கே 8 போகும், 8ல் 7 போச்சுன்னா 1, 8ல் 6 போச்சு, 6 அப்படியே வந்துடும், கீழே வந்துடும். கரெக்டாக அகெயின் ஒன் டைம் தான் போடுவீங்க. அப்போ என்ன வரும்? 174 வரும். 6ல் 4 போச்சுன்னா 2, 8ல் 7 போச்சுன்னா 1, ரிமைண்டர் 12 வருதா? இதைத்தானே அவங்க கொஸ்டினில் சொன்னாங்க. இப்போ இந்த ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன தேவையில்லை, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அந்த ரிமைண்டரை எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சேன். நீங்கள் சம்மை இதோடு நிறுத்திக்கலாம், இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். அவ்வளோதான் இந்த சம். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின் வந்து டவுட்டாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.